என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நாளை பிற்பகலில் சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. மதுராந்தகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். மதுராந்தகத்தில் பொதுக்கூட்டத்திற்காக பிரம்மாண்ட முன்னேற்பாடு பணிகள். பிரதமர் மோடி பங்கேற்பதால் 7 அடுக்கு பாதுகாப்பு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்திற்கு சென்ற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு எடப்பாடி பழனிசாமி காலை விருந்து. மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நைனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரும் விருந்தில் பங்கேற்பு. இபிஎஸ் இல்லத்தில் காலை விருந்துடன் சட்டமன்ற தேர்தல் வியூகம் குறித்தும் பியூஷ் கோயல் விவாதம். பிரதமர் மோடி பங்கேற்கும் நாளைய மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் யார் யாரை மேடை ஏற்றுவது என்பது குறித்தும் ஆலோசனை. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரான திமுக குடும்ப ஆட்சியை மக்கள் தூக்கி எறிவார்கள் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை. NDA alliance will completely throw out the DMK government, that other than family rule and corruption, the DMK government has done nothing for the welfare and prosperity of Tamil Nadu. The infrastructure is crumbling and misgovernance, corruption, anti-development activities is the symbol and only achievement of DMK. We totally oppose சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக பேசி வரும் உதயநிதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என பியூஷ் கோயல் வலியுறுத்தல். வெறுப்பு பேச்சால் சமூகத்தை பிளவுபடுத்த நினைக்கும் உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பேட்டி. Of DMK, we totally oppose Mr. Udayanidhi Stalin for his anti-national comments, and I demand that Udayanidhi Stalin should immediately be removed from the government and action should be taken against Mr. Udayanidhi Stalin for his hate speech, for dividing the people of Tamil Nadu, for trying to create communal disharmony. தமிழ் இன மொழி எதிரிகளின் அடிமை கூட்டணியை வீழ்த்திட உறுதியேற்போம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. நம் மொழியுரிமையை பறிக்க நினைத்தால் வெகுண்டள இனியும் இன்ப திராவிடத்தின் சேனை உண்டு எனவும் உறுதி. ஐந்து லட்சம் பேர் பங்கேற்க உள்ள கூட்டம் என்டிஏ கூட்டணியின் வெற்றிக்கு அச்சாணியாக இருக்கும் எனவும் நம்பிக்கை. இந்த தொடக்கம் எங்களுடைய கூட்டணியுடைய வெற்றிக்கு அச்சாணியாக அமையும். திமுக அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்து விட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்று இருப்பதாகவும் புகார். ஊழல் நிறைந்து இருக்கின்றன. சுமார் 4 லட்சம் கோடி பல துறைகளில் ஊழல் நடைபெற்றிருக்கின்றது. மேதக ஆளுநரிடத்தில் நாங்கள் அதை வழங்கியிருக்கின்றோம் அந்த அறிக்கையை. விவசாயிகள் பிரச்சினை குறித்து சட்டப்பேரவையில் பிரச்சினை எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்
நேரமில்லா நேரத்தில் ஒரு பொருள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றால் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என சபாநாயகர் கூறியதை ஏற்க மறுத்து அதிமுகவினர் எதிர்ப்பு. நாங்க மறுக்கல. கொஞ்சம் உட்காருங்க, முதலமைச்சர் பதில் சொல்லட்டும். விவசாயிகள் பிரச்சினை குறித்து நாளை அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள் என முதலமைச்சர் விளக்கம். உரிய பதிலை தயார் செய்துவிட்டு வர வேண்டும் என்பதால் இன்று பேசுவதை நேரத்தை வீணடிக்கும் செயல் என பேச்சு. அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விலக்கிட வேண்டும் என்ற நிலையில் இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பாக நாளை சட்டப்பேரவையில் முக்கிய தீர்மானம். மத்திய அரசின் ராம்ஜி சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்படும் என அறிவிப்பு. யாருடைய ஆட்சியில் தமிழகத்திற்கு தொழில் முதலீடு அதிகம் கிடைத்தது என சட்டப்பேரவையில் காரசார விவாதம். அதிமுக ஆட்சியில் தொழில் நிறுவனங்கள் வேறு மாநிலங்களுக்கு ஓடிப்போனதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் போகுதுன்ற இப்போ எல்லா மாநிலத்திலும் போட்டிப்பட தொடங்கிட்டாங்க. அது ஒரு பக்கம். அவர்கள் ஏதாவது கூடுதல் சலுகை சொல்லி போவாங்க. ஆனால் உங்கள் ஆட்சியில் வந்ததெல்லாம் ஓடி போச்சு. அதிமுக ஆட்சி காலத்தின் போது அரசு ஊழியர்கள் மீது ஏன் அக்கறை காட்டவில்லை என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. டெஸ்மா எஸ்மா போன்ற சட்டங்களை கொண்டு வந்து அரசு ஊழியர்களை இரவோடு இரவாக கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை எனவும் பதிலடி. அக்கறை உங்கள் ஆட்சியில் ஏன் இல்லை? ஆனால் நாங்கள் டெஸ்மா கொண்டு வரல, எஸ்மா கொண்டு வரல, இரவோடு இரவாக அவங்களை கைது செய்யலை, கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கல. இதெல்லாம் கடந்த கால அதிமுக ஆட்சி நடந்துச்சு. அரசு ஊழியர்களின் சம்பளம் குறித்து கொச்சைப்படுத்தி இபிஎஸ் பேசியதை யாரும் மறந்துவிடவில்லை என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேச்சு. தனது அறைக்கே வந்து அரசு ஊழியர்கள் தனக்கு இனிப்பு ஊட்டியதாகவும் அவர்களது மகிழ்ச்சி அதிமுகவுக்கு பிடிக்கவில்லை எனவும் விமர்சனம். அரசு எந்தெந்த வகையில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியதெல்லாம் இந்த நாடு மறந்து விடுதல் என்பதையும் மாண்பு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கோட்டை முதலமைச்சர் அறைக்குள்ளே வந்து எனக்கு இனிப்பு ஊட்டியது, நான் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் பார்த்துருப்பீங்க. ஆக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் எதையும் செய்யலை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கறிக்கோழி வளர்ப்பு கூலி உயர்வு பிரச்சனையில் தமிழக அரசு பின்வாங்கியது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கேள்வி. கோழி பண்ணை முதலாளிகளுக்கு சாதகமாக அரசு செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. விலை உயர்வால் இன்றைக்கு கடுமையாக இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனால் இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் இதனுடைய வளர்ப்பு தொகை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வைத்தார்கள். அரசிடம் 6 மாத காலமாக தொடர்ந்து இது குறித்து அரசுடைய கவனத்தை கொண்டு வருவதற்கு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த கறிக்கோழி வாங்குகின்ற நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருகிறது. அதுதான் இப்போ தெளிவாக வருது. அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் 99% நிறைவேற்றப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் கூறுவது பொய் என பாமக தலைவர் அன்புமணி புகார். திமுக ஆதரவு அமைப்புகளின் நிர்வாகிகளை அழைத்து வந்து கட்டாயப்படுத்தி முதலமைச்சருக்கு இனிப்பு ஊட்ட வைத்த நாடகத்தை அரசு ஊழியர்கள் இன்னும் மறக்கவில்லை எனவும் விமர்சனம். சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு சென்று வந்த பின் முதல் முறையாக தாவேகா கூட்டத்தில் பங்கேற்கிறார் விஜய். வரும் 25ஆம் தேதி மாமல்லபுரம் நட்சத்திர விடுதியில் தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக அறிவிப்பு. என்டிஏ கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ்
தனி சின்னத்தில் போட்டியிடும் என ஜி.கே. வாசன் அறிவிப்பு. ஏசி சண்முகத்துடன் சென்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்த பிறகு செய்தியாளர் சந்திப்பில் தகவல். ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்று இந்த கூட்டணியிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒத்த கருத்துடையவர்களெல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தனி சின்னத்திலே தமாக போட்டியிடும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1720 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 215 ரூபாய் சரிந்த ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் 14,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் கிராமுக்கு 5 ரூபாய் குறைவு. ஒரு கிராம் 340 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 3,40,000 ரூபாய்க்கும் விற்பனை. தூத்துக்குடி மாவட்டம் சிப்காட் தொழில் பூங்கா தொழிற்சாலைகளின் தண்ணீர் தேவைக்காக முள்ளக்காடு கிராமத்தில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டப்பணி. நாளொன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை மந்தவெளி பேருந்து பணிமனை மற்றும் முனையத்தில் 167 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள வணிக வளாகத்துக்கு அடிக்கல். ஒக்கியமடுவில் கட்டப்பட்டுள்ள 4 வழிச்சாலை பாலத்தையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் சார்பில் 151 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சில்லறை மற்றும் வணிக வளாகத்துடன் கூடிய மந்தவெளி பேருந்து முனையம் நவீனமயமாக்கப்படுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம், தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் இணைந்து உருவாக்கிய சிறப்பு நிறுவனமான சென்னை மற்றும் சொத்து மேலாண்மை நிறுவனம் செயல்படுத்த இருக்கும் இத்திட்டம் சென்னையில் போக்குவரத்து சார்ந்த மேம்பாட்டை நோக்கிய ஒரு முக்கிய படியாகும். 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒக்கியமடுவு பாலத்தின் விரிவாக்க பணிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் செவ்வனே மேற்கொண்டது. அதன்படி தற்போதுள்ள ஒக்கியமடுவு பாலத்தின் இருபுறமும் 2 இருவழி பாலங்கள் கட்டப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் பொது போக்குவரத்திற்கு இன்று திறந்து வைக்கப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய பாலத்தின் வழியே போக்குவரத்து திருப்பிவிடப்பட்ட பிறகு தற்போதுள்ள பழைய பாலம் இடிக்கப்பட்டு மெட்ரோ வழித்தடமும் மற்றும் இருபுறமும் கூடுதலாக ஒரு வழிச்சாலை பாலமும் அமைக்கப்படும். சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்தார் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன். தமிழுக்கும் தமிழினத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக செயல்படும் ஆளுநருக்கு பட்டம் வழங்கும் தகுதி இல்லை என கண்டனம். உயர்தனி செம்மொழி உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் தமிழர்கள், உயர்கல்வியில் தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது என்ற கருத்தை அவர் எந்த ஆய்வின் மூலம் மேற்கொண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய வேண்டுகோள். எனவே அவர் அடாவடித்தனமாக நடந்து கொண்ட சட்டமன்ற மரபுகளையும் தரவுகளை சரியாக தெரியாமல் தாழ்ந்து கிடக்கிற உயர்கல்வி என்ற நிலையை சொன்னதையும் எதிர்கொள்ளும் வகையில் தான் நாங்கள் புறக்கணித்திருக்கிறோம். குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தை 200 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த உள்ளதாக அமைச்சர் கே.என். நேரு அறிவிப்பு. திருப்பூர் மாநகராட்சியில் குப்பைகளை முறையாக கையாள வேண்டும் என்று உறுப்பினர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைச்சர் பதில். கொஞ்ச காலத்துக்கு தான் ஒரு 200 கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகும் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டத்தை உருவாக்குவதற்கு. அது சென்னை, கோவை, மதுரை 3 இடங்களில் இப்போது நடைபெறுகிறது. அதை கூட முதல்ல திருப்பூரிலிருந்து ஆரம்பிக்க கூட அரசாங்கம் தயாராக இருக்கிறது. மாண்பு உறுப்பினர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் பல ஊர்களில் தமிழ் பெயர்களை ஹல்லி என மாற்றிவிட்டதாக பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி கவலை. உலகின் மூத்த மொழியாக இருக்கிற தமிழ் இன்று பல்வேறு இடங்களில் ஊர் பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அஜ்ஜம்பட்டி இருந்த ஊர் அஜ்ஜனள்ளி என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் பேச்சு வழக்கிலே அஜ்ஜம்பட்டி என்றே இருக்கிறது. மாரண்டள்ளி என்பது மாராண்டம்பட்டி, சோம்பட்டி என்பது சோமநள்ளி மாற்றப்பட்டிருக்கிறது. இது பழைய ஊர் பெயர்கள் எல்லாம் இடைக்காலங்களில் மாற்றப்பட்டிருக்கிறது. இதை மீண்டும் அந்த தமிழ் பெயர்களில் மாற்றப்பட வேண்டும் என்று பல கோரிக்கைகளை இந்த மாவட்டத்தில் வைத்திருக்கிறேன்.
தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் சாமிநாதன் உறுதி. திருப்பூரில் கவிஞர் வைரமுத்துவை நோக்கி காலணிகள் பறந்து வந்ததால் பரபரப்பு. சாலையில் தர்ணாவில் ஈடுபட்ட பெண் ஒருவர் காலணிகளை வீசியதாக தகவல். பணி நிரந்தரம் கோரி மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் போராட்டம். சென்னையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே போராடியவர்களை கைது செய்த போலீசார். கோவை சரவணம்பட்டி கேஜி கல்லூரி வளாகத்தில் மாணவிக்கு கத்திக்குத்து. காதலை ஏற்க மறுத்த ஆத்திரத்தில் ஒருதலையாக காதலித்து வந்த மாணவன் கொடூர செயல். ஊதிய நிலுவை, பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் அண்ணாமலை பல்கலைக்கழக பணியாளர்கள் உண்ணாவிரதம். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 27ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவிப்பு. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் யாதவ் மீண்டும் ஜாமீன் கோரி மனு. காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் 4 வயது பெண் குழந்தை பாலியல் கொலை. பெண் குழந்தையின் தாயுடன் தகாத உறவில் இருந்த 20 வயது இளைஞர் வெறிச்செயல். ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அருகே மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். 3000 ஏக்கர் பயிர்கள் அழுகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை. ஐயா, தயவு உங்களுக்கு கெஞ்சி கேட்குறோம், இந்த பயிர் ரொம்ப சேதமாக எங்கள் பிள்ளையெல்லாம் படிக்க வைக்கணும். நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் உழைச்சி போய் இருக்கிறோம்பா. எல்லாம் முளைச்சி போச்சு, பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செய்யறதுன்னு தெரியல. மகாத்மா காந்தியின் பெயரை மட்டுமல்ல, இந்தியாவின் வடிவத்தையே மாற்றி சிதைக்க முயற்சி நடப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் உள்ள பணியாளர்கள் ஓரணியில் திரண்டு ஊரக வேலை திட்டத்தை மாற்றி அமைப்பதை தடுத்தே தீருவோம் என்றும் உறுதி.